ஹாய் வீப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் இந்த எபிசோட பேர் ஒர்த் ஃபார் வீப். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹண்டர் அனிமியை வந்து பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாமா வேணாமாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், என்னடா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர்னு போட்டிருக்கு, நீ ஹண்டர்னு சொல்கிறேன்னு. பட் இந்த அனிமியை வந்து ஹண்டர்னு சொல்லிட்டு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஹண்டர் தான் இருக்கிறதுலே நம்ம கரண்ட் ஜென்ரேஷனில் ரொம்ப அண்டர் ரேட்டட் அனிமி. யாருமே இந்த அனிமியை பார்க்குறதே இல்லை. ஷோனன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஹண்டர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமி. இன்ஃபேக்ட் ப்ளீச்சே ஹண்டர் இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. இந்த அனிமி அண்டர் ரேட்டடாகவே இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை வந்து நருட்டோட நாக் ஆஃப்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நருட்டோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. ஹண்டர் பார்த்தீங்கன்னா IMDbயில் 9.0 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 1,40,000 ரிவ்யூஸோட. அனிமி ஆஃப் த டெக்கேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் வாங்கியிருக்கு. ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ரிட்டன் பட் ஆனால் அண்டர் ரேட்டட் அனிமி. பிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா கதையை வந்து ஒரு சின்ன பையன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோன் வந்து அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறது அவனோட எய்மே. கோனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஹண்டர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து ரொம்ப அதிகமான மேஜிக்கல் பீஸ்ட் நிறைய பிரச்சனைலாம் வரும். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்டரோட வேலை. ஸோ அந்த வேலைக்காக ஹண்டர்ஸ்க்கு ஒரு லைசன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஹண்டர்ஸ் வந்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நருட்டோட இருக்க ஷினோபி மாதிரி தான். கோனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டர் ஆகி அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த அனிமையை பேஸ் ஆகிருக்கும். நான் இந்த உலகத்தில் ஆல்ரெடி மேஜிக்கல் பீஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மேஜிக்கல் பீஸ்ட்னால வர பிரச்சனை, அப்புறம் இதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த அனிமையாக இருக்கும். இந்த அனிமையில் இருக்க சில ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணப்படாத அனிமி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு அனிமையே பார்க்க போகிறீங்கன்னா இந்த அனிமி பார்க்க வேணாம், ஒரு செகண்ட் தேர்டாக பாருங்கள். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் மற்ற அனிமி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நருட்டோவோ ஒன் பீஸோ, நருட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஒன் பீஸ் வந்து இப்போ ஆன்கோயிங்கில் இருக்குது. பட் வந்து இந்த அனிமி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங்கில் தான் இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோட மெயின் கோலான அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணுங்கிற கோல் வந்து முடிஞ்சிடுச்சு. பட் அதையும் தாண்டி இன்னும் நிறையா கதை வந்து மாங்காலே இருக்குது. அதை அனிமேட் பண்ணல. இன்னும் மாங்காவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியல. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹண்டரோட ஆத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை ரீசெண்டாக. அவர் வந்து ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்து இப்போ தான் ரீசெண்டாக மறுபடியும் மாங்க எழுத வந்தார். அதனால் ஹண்டர் எக்ஸ் ஹண்டரை யாராவது ஃபஸ்ட்டாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னடா அனிமி முடியவே இல்லை, ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இருக்க மாதிரி பல ஆன்சர் பண்ணப்படாத மிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனிமி பார்க்க போகிறேன்னா பார்க்காதீங்கன்னு. இது எல்லாமே எனக்கு பரவாயில்ல, நான் அனிமி எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமியாக இருக்கும். இதில் வர ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு ஈக்குவலாக எந்த அனிமையுமே இல்லை. எபிசோட் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 164 எபிசோட்ஸ் இருக்குது. இதுக்கடுத்து எபிசோடு வருமா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அனிமியோட ஃபைனல் ஆர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து ஸ்க்ரீன் பிளேவை பற்றி பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் அளவுக்கு இதில் வேர்ல்ட் பில்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபைட் சீன்ஸ்க்கு குறைய இருக்காது, எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஹண்டர் எக்ஸ் ஹண்டரில் வர ஒன் ஆஃப் த மெயின் ஃபைட்டு தான் பார்த்தீங்கன்னா அனிமி ஹிஸ்ட்ரியிலே கோகுவோட ஃபைட்டுக்கு அடுத்து பெஸ்ட்டு ஃபைட்டுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் ஒரு ஃபைட்டுனே சொல்ல முடியாது, அது வந்து லிட்டரலாக ஒரு மாஸ்டர். ஏன் இந்த ஃபைட்டுக்கு நான் அவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக நடக்கிற ஃபைட் மாதிரியே இருக்காது, ஒரு கதையை இந்த ஃபைட்லேயே சொல்லி முடிப்பாங்க. அதே மாதிரி என்னடா வெறும் 164 எபிசோட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சா இதில் இருக்க ஸ்டோரி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருக்கிற ஒவ்வொரு சைட் கேரக்டருக்கும் அவங்களோட பேக் ஸ்டோரியை கொடுத்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த அனிமையை அப்புறம் எங்கெங்கெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது கிரன்ச்சி ரோலில் அவைலபிளாக இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, அமேசான் ப்ரைமில் இருக்குது. அப்புறம் நான் பெஸ்ட்டாக எது ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இருக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மியூசிஷியன்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் எல்லா எபிசோடுமே இருக்குது, நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பார்த்தீங்கன்னா எல்லா அனிமி ஃபேனுமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு அனிமி. என்னோட டாப் 3 அனிமி லிஸ்ட்டில் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த அனிமியை பார்த்தா உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும். ஸோ நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு யாராவது இனிமேல் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட பர்சனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு நான் ஒரு 8.9 கொடுப்பேன். நான் எதுக்கு வெறும் 8.9 கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்டோரி இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. பட் மாங்காவில் இருக்க ஸ்டோரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹண்டர் எக்ஸ் ஹண்டரில் எந்த மூமெண்ட் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. சேனலுக்கு புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். அதோட நம்ம சேனல் பேஜில் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.